புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவைக்காரே, நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மானகட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது டேய், இதுக்கு ஏன்டா வாய் ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படித்தான் வாழ்றாளோ. புடவைக்காரே, யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிய பாட. வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில கேட்கணும். நான் உன் கழுத்துல நடக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க. எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு பாரு. ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கினோமா அனுப்பணுமா இல்லாம இந்த அரு அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டில குத்துனானு. அண்ணா வணக்கண்ணா. வாயா சேகரு, உட்காரு. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யூனிஃபார்மோட வருவேன்னு பார்த்தேன், இப்படி வந்து நிக்கிற. அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் போய் டியூட்டில ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். மரியாதை கொடுக்கிற விஷயத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரல இப்படிதாயா இருக்கிற. சேகரு ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் தொழில் பண்ண விடாம ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதான் உன்னை வர வச்சேன். விடுங்க அண்ணன், அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே ஒரு இடைஞ்சலும் இருக்காது. நீங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க. அதாயா வேணும். சேகரு, குவார்டர்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம வீடு இருக்கு, அதுலயே நீ தங்கிக்க. சரிண்ணே. கோபாலு, நம்ம வீட்டு சாவி அவர்கிட்ட கொடுத்துரு. வீட்டுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு அவர்கிட்ட கேட்டு அத்தனையும் வாங்கி போட்டுரு. சரிங்க. என்ன சேகர், சரிதானே? ரொம்ப சந்தோஷம். நீ போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பா வரேண்ணே. போயிட்டு வா. ஹலோ செல்வமா? என்னல அன்னைக்கு பணம் வாங்கினல அந்த புள்ள போன் பண்ணுதுல. ஒருவேளை அந்த புள்ள ஃபெயில் ஆயிருக்குமோ? இன்னைக்கு ரிசல்ட் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல. கேட்டா நீ வாய மூடல. விட்டனே இந்த பேப்பர் எடுனே. டேய், அந்த புள்ள பாஸ் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன, பாஸ் பண்ண வாத்தியாருக்கு ட்ரீட்டுக்கு இன்னும் 2000 ரூபாய் கேள்ல. உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த மூடிட்டு வேலைய பாருல. ஹலோ ஹலோ செல்வமா? ஆமாங்க, நான் தேவி பேசுறேங்க. எங்க போன் பண்ண கட் பண்றீங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குமே, பாஸ் ஆயிருப்பீங்களே. ஆமாங்க, அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு எப்போ தெரியுங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு. ஒரு தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன், சொன்ன மாதிரியே நடப்பேன். இப்போவாது என்ன நம்புறீங்களா? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணா நகர்ல இருக்கேங்க. நான் மில்லர்புரத்துல இருக்கேன், வர முடியுமா? வரேங்க. ஏய் வா போலாம். எங்க? அதான் அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். போல மூடிட்டு வேலையை பாப்பியா? போல போ. அந்த பொண்ணு லக்ல பாஸ் ஆயிருக்கு. நொக்குல கணேசா காப்பாத்துறேன்னு ஏண்டதான் ஓடி வரணும் பாரு. என்னண்ணே அருவா காட்டினா அந்த அதிர்ச்சியிலே போய் சேர்ந்துருவேன். நீ எல்லாம் வீர மாதிரி பேசுறியாக்க, வேலையை பாரு. போயா துரு. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே. வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாளையங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது விடுங்கண்ணே,
நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவான். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வாயப்பழக்கும், ஒரு பணக்கார வாயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்டம் நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின் ஆட்டை போட்டத நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு ஒண்ணுது. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா. ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? அனாடி போய் ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அனாத பயவில்லை. செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா பொழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பனாடா. தூங்கிட்டு இருக்க சவாரி போல. இல்லல, அவ கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாள. அவ அதான் தேவி. யார் அந்த ஆவி? அதான் காசு கொடுத்ததுல பாஸ் பண்ண சொல்லி அந்த பிள்ளை தான்ல. அவ தான் பாஸ் பண்றாளே, அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்றா. அட கூமுட்ட, அவளை நான் லவ் பண்றேன்ல. ஏல அதையால ஜவு மாதிரி எழுதிட்டு இருக்கா? அந்த கருமத்தை ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட தான் போன் இல்லையே. வீடாவது தெரியுமா? வீடும் தெரியாது, ஏரியாவும் தெரியாது. அவகிட்ட போன் நம்பர் கொடுத்து வந்திருக்கேன். அவளா போன் பண்ணா உண்டுல. நான் ஒன்னு சொல்லட்டா? அவ வாழ்க்கை இந்த தருதல் அவர் தலையில தப்பாளி இருந்தா கண்டிப்பா தேடி வருவா. வரலனா இல்லனா இவன் கூட ஓடிப்போ, மூடி வேலை பார்க்க விடுறா. இல்ல காசுல காதல் கண்ணு. தெரியல. எல்லாரும் ஜெயிலே போங்க. போலீஸ்க்கு யாரில் போட்டு கொடுத்தது? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்லு. நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, நம்ம சரக்கு வண்டியை காட்டி கொடுத்தது ராஸ்தாம்ண்ணே. கத்து கொடுத்தவங்கிட்டே வேலையை காட்டுறானா அவன்? நம்ம சரக்க மாட்ட வச்சு நாம படுற சிரமத்தை பார்த்து ரசிக்கிறானா? சாந்தமா இருந்தா சாக்கடையில இருக்கிற பண்ணி கூட உரசிப்பாக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தாமல இருக்கு. ஆமா, கோட்டை என்னைக்கு வெளியே வர்றான்? நாளைக்கு. இசக்கி, அவன் வந்த உடனே முதல்ல அந்த துரோகிய போட்டுட்டு அப்புறமா மேல வந்து என்ன பார்க்க சொல்லு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேணுங்கிற அத்தனை பேத்துக்கு சொல்லி விட்டுட்டு தகவல் சொல்லிட்டு அப்புறம் போட சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நமக்கு எதிரா எவனுமே முளைக்க மாட்டான். புரியுதா? போ. கல்ல வச்சு ஒரு போன் போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரி சோறுல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கிட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய்,
ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்புல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு, பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேல குக்கர் இதெல்லாம் ஆடியே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்குனது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டையை போடுவாங்க. வளவளன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ். முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். முதல்ல வந்த வேலையை பாரு. சரிடா, பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி சரி, 200 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் ஏன் சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம். வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அப்படியே போங்க பாஸ். அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஏன்? ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்டை திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாயின்னு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவையிட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியில உள்ள போன பார்த்து ஏமாத்துட்டேன். என்ன மன்னிச்சிருந்தேன். மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேன்டா. ஏ முருகேசா, சொல்லுங்கண்ணே, உன் சகலைக்கு என்னைக்கு சாவுகளான்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தாம்ல. வேணாம்ண்ணே, பேசி நிறுத்திக்கோண்ணே. சொன்னாங்கல்ல. பெருசு யாரு? உன் மருமகன் சாவ போறான். என்ன சொல்றீங்க? உன் மருமகனுக்கு சாவு நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு. 11 மணிக்கு சாவ போறான். ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்படின்னு? 11 மணிக்கே செத்துட்டான்னா மணி 10 தான் ஆகுது. கோட்டை காலைல ஜாமீன்ல வெளியே வந்துட்டானே, ராசுவ 11 மணிக்கு போட போறானே. ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறானே. அவன் செல்லுக்கு போன போடல. அண்ணா செல்லுக்கு ரிங் போகுது, கட் பண்றானே. ஏய், தொழில எதிரியை விட்டு வைக்கலாம், ஆனா உன்ன மாதிரி துரோகியை விட்டு வைக்க கூடாதுடா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே பங்காளி உன்னை பார்க்கதான் நேரா வரேன். போட்டி போட்டு தொழில் பண்ணலாம், ஆனா போட்டு கொடுத்து தொழில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண என்ன ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையோ, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அடிக்கிட்டே கேளு. காமெடி பண்ணாதீங்க பாஸ், சிரிப்பு வருது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாவகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊற்றவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது
பாப்பாவே. ஏய் இப்ப நீ என்ன பண்ண? ம். அது வந்து பாஸ், ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உரிச்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உறிஞ்சிக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும், தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்கை ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். ச்சே, என்னல? ஒன்னும் இல்ல பாஸ், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார் உங்க போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன், ரொம்ப அர்ஜென்ட் சார். உதவாங்காம ஓடி போயிரு. என்ன பாஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசாதீங்க பாஸ். வேணும்னா கூட ஒரு காலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பாஸ். ஹலோ, இதுவரைக்கும் நேர்ல வந்து டார்ச்சர் பண்ண, இப்போ போன்லயே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அடடே வெரி குட் தேவி. அதாவது என் குரலை கேட்ட உடனே ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது, உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோன்னு தெரியுது. எங்க மாமா கிட்ட அடி வாங்காம நீ சரி வர மாட்டே. அப்புறம் என்னடி சும்மா மாமா நோமானு பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பாக்காத மாமாவா? என்ன உங்க மாமா என்னடி பண்ணுவா என்னைய? நீ அடி வாங்க போற. ஹாய் தேவி, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மாமா பெரிய புலினா இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு, அவனா நானும் பாத்துறேன். தேங்க்யூ பாஸ். அண்ணா, எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்த சொல்லி இவ்வளவு தைரியமா சவால் விடுறீங்க? இந்த தைரியத்துல தான். இல்ல பாருக்கு வந்தா போன் ஆஃப் பண்ணி தொலைல. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் 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 யாரு? ஹலோ, பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏத்த மாதிரி உள்ள பார்ல சண்டை நடக்குது, சீக்கிரம் வாங்க சார். குடிக்க வந்த இடத்துல என்னடா சண்டை? சார் நாங்க குடிக்க வரல சார். யாரும் தெரியல சார், திடீர்னு வந்து அடிக்கிறா சார். இவங்க பொம்பளை பிள்ளைக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றானுங்க சார். உங்க கதையெல்லாம் சேசல வந்து சொல்லுங்க. ஒண்ணும் பண்ணல சார். கூட்டிட்டு போறீங்க? உன் பேர் தான் தேவியாமா? ஆமா. இவனுங்க தான் நைட்ல ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணாங்களா? இவங்க யாரும் இல்ல சார், எனக்கு அவனை நல்லா தெரியும். நான் காலேஜ்க்கு போகும்போது வரும்போது கூட 2-3 தடவை என்ன தொந்தரவு பண்ணிருக்கான். நேத்து நைட்டு ஃபோன் பண்ணது கூட அவன் தான். இததான் சார் நேத்து ராத்திரில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் போனை வாங்கி வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானே சொன்னா நம்புங்க சார் எங்களை. போனை கொடுத்துட்டு வாய் பேசுறியா? போனை கொடுத்ததுக்கே தூக்கி உள்ள வைக்கட்டால? யோ ஏட்டே, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? பாஸ் பண்ண சொல்லி பணம் வாங்கினோம்ல, அந்த பிள்ளை இவதாம்ல. ஓ அவளா இவ? எப்படியாச்சும் அவளை ஃபாலோ பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஏய் அதுக்கேண்டா அவளை ஃபாலோ பண்ற? அவனை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிட போகுது. ஏய் என்னங்க பாஸ்? இங்க வாழ. ஏன் கூப்பிட்டீங்க? ஆளை கூட்டு வந்து அடிச்சிருக்க, சரக்கெல்லாம் கொட்டி இருக்க, சும்மா விட்டுருவோமா? தெரியாம நடந்துருச்சு, என்ன பண்ணணும்? ஒரு நாள் சரக்கு செலவு மட்டும் எடுத்துக்கோடா. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. அன்பேண்டா.